என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? ராமஜெயம் எழுதிட்டு இருக்கேன். ஓ, இன்னைக்கு ஸ்ரீராம நவமின்றதால ராமஜெயம் எழுதுறியா? அப்படி கிடையாது, நான் எப்போவுமே டெய்லி ராமஜெயம் எழுதிட்டு இருப்பேன். அப்புறம் ராமாயணம் படிப்பேன், மகாபாரதம் படிப்பேன், அப்புறம் பகவத்கீதை படிப்பேன். டெய்லி ஏதாச்சும் மதியானத்துலேயோ காலையிலையோ எப்போ டைம் கிடைக்கிறப்ப நான் பாட்டுன்னு எழுதிட்டே இருப்பேன். அம்மா எவ்வளோம்மா எழுதியிருக்க? இங்கே பாருங்கள், ஸ்ரீராம ஜெயம் புக்கு. இது எங்கே கொடுத்தாங்க? கோவிலில் கொடுத்தாங்க. இது வாங்கிட்டு வந்து எழுதுறேன் பாருங்கள். இவ்வளோ பேஜஸ் எழுதிட்டியாம்மா? ஆமாம். கட்டு ராமானா? ஓ, அப்படிதான் எழுதணும். ராமஜெயன்றது வேற நோட்டில் எழுதுவேன், இது ராமான்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஏதோ கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணாமல் இதெல்லாம் போடுவாங்களாம், அதுக்காக எழுதுணும். சூப்பர்மா. ராமஜெயம் எழுதுறதால என்னம்மா பயனு? ஐயோ, ராமர் தான் உலகத்துக்கு முக்கியமானவர். நம்ம ராமரை கூப்பிட்டா ஆஞ்சநேயர் வந்து அங்கே பக்கத்தில் உட்காந்துருவார். மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா, அவரே பாருங்கள் ராம் 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 தான் சொல்லுவார். எல்லாருமே ராமரை கும்பிடலாம். இவங்க தான் கும்பிடணும், அவங்க தான் கும்பிடணும், எல்லாருமே டெய்லி ராம் 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 சொல்லிட்டு இருக்கலாம். அப்புறம் இன்னைக்கு ராமாயணம் படிச்சியாம்மா? இன்னைக்கு ராமாயணம் படித்தேன். ராமநவமின்றதால வீட்டில் வந்து நீர்மோர் பானகம் வச்சு தயிர் சாதம் வச்சு பூஜை பண்ணேன். இன்னும் அது ராமர் படம் பட்டாபிஷேக படம் எங்கள் வீட்டில் இருக்குது. இப்போது அதில் இன்னும் அந்த தயிர் சாதம் கூட எடுத்து நான் காக்கா கூட போடலாம், அங்கேயே இருக்குது, போய் பாருங்கள்.